Very good evening, friends. In today's class, we are going to look into this Unit 3 supplementary portion, Earthquake, written by M.S. Mahadevan. So if at all we want to know about this author, M.S. Mahadevan is a renowned South Indian writer. பிரசித்தி பெற்ற ஒரு தென்னிந்திய எழுத்தாளர். Look about this author towards the end. I'll tell you in few words about this author. So he's a prolific South Indian English writer and his stories are well known. ரொம்ப எளிமையா சொல்லப்படுற கதைகளா தான் இருந்திருக்கு. So mostly his stories are based on Indian conditions. இந்தியால இருக்கிற சூழ்நிலைகள் அது சம்பந்தப்பட்டு தான் இவருடைய கதைகள் இருந்திருக்கு. So the mole, daughter, 200 meters are some of his works. The Enemy is another famous short story of this author, M.S. Mahadevan. So we'll quickly look into the story. What is the story is going to be all about? So it is a story where we come across important characters like Bridge, army officer, Bridge's sister, Bully, and a tired traveler. ரொம்ப ஒரு ஓய்வு பெற்ற ஒரு பயணிக்கிறவர். அவருக்கு பிரிட்ஜுங்கிறவர், அவர் தான் டீ கடை நடத்துறார். அவருக்கு ஒரு தங்க பூலிங்கிற ஒரு தங்க இருக்காங்க. அப்புறம் ஒரு ராணுவ அதிகாரி. ஸோ இந்த நிலநடுக்கத்துல இடிபாடுல வந்து சிக்கி நிறைய பேர் இறந்துடுறாங்க இல்லையா? சோ அந்த சமயங்கள்ல வந்து இந்த ராணுவ அதிகாரிகளோட உதவி வந்து ரொம்ப உதவிகரமா இருக்கு. So we'll get to know a story wherein Bridge also undergoes one kind of situation like this. So how does he face it? And we'll get to know while we go through the story. Greetings, traveler. You look tired and cold. இந்த சாலையில ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கார். ஒரு பயணிக்கிறவர், அந்த பகுதியா பயணிக்கிறவர் வந்து போற. வணக்கம், நீங்க ரொம்ப ஓய்வா இருக்கீங்க, பார்த்தா ரொம்ப குளிருதா உங்களுக்கு அப்படின்னு இவர் கேக்குறார். One of the person is asking another person, are you a stranger to these parts? நீங்க முதல் வாட்டி வரீங்களா? உங்களுக்கு இந்த இடம் பழக்கப்பட்டா போல இல்லையே. Are you a stranger to these parts? Waiting for the bus to Badrinath? பத்ரிநாத்காக பஸ்ல பயணிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கீங்களா? Perhaps you are a pilgrim or a visitor to the valley of flowers. ஆனா நீங்க இங்க வந்து ஒரு வேடிக்கையா பாக்குறதுக்காக வந்திருக்கீங்களா, இல்லாட்டி ஒரு பிலிகிரிமா இந்த கோயில் இந்த சம்பந்தப்பட்ட இடங்கள்ல வந்து தரிசனத்துக்காக? We call that person as a pilgrim. He is coming for a pilgrim purpose. He is questioning the other person. Has he come to visit this place or has he come for a pilgrimage? Anyway, whoever you are, come with me. Wait at my tea shop. It is just past the bend in the road. சரி, யாரா இருந்தா என்ன, வாங்க, நீங்க என் கூட வாங்க. என்னோட டீ கடையில வந்து சித்த நேரம் காத்துட்டு இருக்கேன். இந்த கடை வந்து இந்த ரோடு வளைஞ்சு போறது இல்லையா, அதோட பின்புறத்துலதான் இந்த கடை இருக்கு. As you can see, I'm carrying this can of milk to the shop. நீங்க பாக்கறதே தெரியும், இந்த கேன் மில்க் வந்து நான் அந்த கடைக்கு தான் எடுத்து போயிட்டு இருக்கேன். In 10 minutes, I will have a fire going. 10 நிமிஷத்துல வந்து அங்க ஃபயர், நான் வந்து புதுசா டீ வந்து செய்ய போறேன், அதான் மீன் பண்றேன். While you warm yourself, I will prepare for you the best cup of tea in Garhwar. நீங்க உங்களை சூடுபடுத்திக்கிற நேரத்துக்குள்ளேயே, அதாவது நீங்க உங்களை ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்குள்ளேயே இந்த இடத்துலயே கிடைக்கக்கூடிய சிறந்த டீயை வந்து நான் உங்களுக்கு போட்டு தரேன். கர்வால்ங்கிற அந்த இடம், அங்கதான் இவர் டீ கடை வச்சு நடத்துறார். So he is asking this traveler to come to his shop and have one of the finest tea which a person gets in this place, Garhwar. It will chase away the pinched blue look from your face.
ரொம்ப சோர்வடைந்த முகம் வந்து உங்க முகத்துல இருந்து அது நீக்கிடும். Here we are. Welcome to my humble roadside shop. வாங்க வாங்க, நான் உங்களை வரவேற்கிறேன் என்னோட டீ கடைக்கு. Make yourself comfortable on this wooden bench. ஒரு உடன் பெஞ்ச் இருக்கு, அந்த இடத்துல நீங்க உங்களை நீங்களே சௌரியப்படுத்தின்னு இந்த இடத்துல உட்காந்துக்கோங்க அப்படின்னு இந்த டீ கடைக்காரர் இந்த இந்த வழியா பயணிச்சுன்னு போறாரு இல்லையா, அவர்கிட்ட வந்து சொல்றாரு. இட் லுக்ஸ் rickety but it will hold your weight. இந்த பலகா, இந்த மர பலகா வந்து வலு இழந்து இடைய தாங்குமாங்கிற நிலைமையில அது இல்ல. ஒரு உடைந்து எந்த நேரமும் உடைஞ்சு போயிடுமோங்கிற ஒரு நிலைமையில இருக்கு அந்த மரப்பலகை. இட் லுக்ஸ் rickety பட் இட் வில் ஹோல்ட் யோர் வெயிட். அது பாக்குறதுக்கு உடைஞ்சு போயிடும் மாதிரி இருக்கும், ஆனா உங்களுடைய எடையை வந்து அதால தாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவரை வந்து அந்த இடத்துல உட்காந்து வச்சு ஆசுவாசப்படுத்திக்க சொல்றேன். மை நேம் சார், ஐ எம் கால் பிரிட்ஜ். ஓ, என்னோட பேரு கேக்குறீங்களா? இவரை தன்னைத்தானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு இப்ப இந்த டீ கடைக்காரர். என்னுடைய பேர் வந்து பிரிட்ஜ். ஐ எம் 17 years old. எனக்கு 17 வயசு ஆகுது. நான் இந்த டீ கடையை வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சேன். பிஃபோர் தட் ஐ ஒர்க் இன் ரோட் சைட் ஷாப் அவுட் சைட் பானிபட். இதுக்கு முன்னாடி நான் ஒரு ரோட்டோரம் இருக்குமா ஒரு கடையில நான் வந்து வேலை பார்த்தேன் அவுட் சைட் பானிபட். The heat, the crowd, the pollution, it was all too much. அங்க இருக்கிற வெப்பமா இருக்கட்டும், மக்கள் தொகையா இருக்கட்டும், இந்த மாசு, இந்த காத்து மாசு, அது ரொம்ப அதிகமா இருந்தது. என்னால அதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. ஐ ஹேட் சேவ்ட் மோஸ்ட் ஆஃப் மை ஏர்னிங்ஸ். நிறைய பணத்தை வந்து நான் சேமிச்சு வச்சிருந்தேன். ஐ கேம் பேக் அண்ட் வித் a little help I started this shop. நிறைய பணத்தை சேமிச்சு வச்சேன். நான் இந்த இடத்துக்கு வந்து அந்த பண உதவியால நான் இந்த இடத்துல இங்க ஒரு கடையை ஆரம்பிச்சேன். By grace of God, it provides me a decent enough livelihood. என்னுடைய பொருளாதாரத்தை வந்து இது ஒன்னும் குறைக்கல. ஐம் லிவிங் அ டீசென்ட் லைவ்லிஹுட் ஓவர் ஹியர். ஒரு நல்ல வாழ்க்கையை தான் நான் இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு போதுமான அளவு பணம் கிடைக்குது. அந்த மாதிரி அவர் சொல்லிக்கிறார். தன்னுடைய டீ கடையால, தான் நடத்துற டீ கடையால நிறைய பணம் வருது, தன் வாழ்க்கை வந்து சுலபமா சௌகரியமா போயிட்டு இருக்குங்கிற மாதிரி அவர் இந்த இடத்துல தெரிவிக்கிறார். Here your tea is ready. Strong, sweet, flavored with cardamom. இதோ பாருங்க, இந்தாங்க வச்சுக்கோங்க டீயை. ஸ்ட்ராங்கா போட்டு கொடுத்துருக்கேன், நல்ல திதிப்பா இருக்கும். ஏலக்காய்லாம் தட்டி போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்ஜாய் இட் சார் while I get on with my course. சோர்ஸ் அப்படின்னா தன்னுடைய வேலைகள். CHORES இதை வந்து கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். CHORES வந்து தன்னுடைய வேலைகள். நான் என்னோட வேலையை பாக்குறேன், நீங்க இந்தாங்க பொறுமையா உட்காந்து டீயை குடிங்க. This is my daily routine. At sunset, I will shut my shop and walk back the 3 miles to my dwelling on the hillside. அந்த மலையோர பகுதியில தான் என்னுடைய வீடு இருக்கு. 3 மைல் நடந்தே நான் என்னுடைய வீட்டுக்கு, இந்த சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் நான் நடந்தே போயிடுவேன் என்னுடைய கடையில இருந்து என் வீட்டுக்கு அப்படின்னு சொல்றேன். The name of my village? ஓ, என்னுடைய கிராமத்தினுடைய பேரை கேக்குறீங்க? It was my village, the village of my ancestors. என்னுடைய முன்னோர்கள், என் குடும்பத்தை சார்ந்த நபர்கள், முன்னோர்கள் எல்லாம் அங்கதான் இருந்தாங்க. அது என்னுடைய கிராமம், முன்னாடி இருந்தது. இட் இஸ் நோ மோர். மோல்தி இஸ் கான். இப்ப அது இல்லவே இல்லை, போயிடுது. மோல்திங்கிற கிராமம் போயிடுது. வாட் ஹேப்பன் டு மை வில்லேஜ்? ஓ, என்ன ஆச்சுன்னு கேக்குறீங்களா? என்னுடைய கிராமத்துக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு, ஏன் இல்லைங்கிற மாதிரி கேக்குறீங்களா? இட் வாஸ் 4 years ago in the month of October. அது ஒரு 4 வருஷம் இருக்கும், 4 வருடத்துக்கு முன்பாக ஒரு அக்டோபர் மாதம். One night the earthquake. ஒரு ராத்திரி ஒரு நிலநடுக்கம் இருந்தது. அது வந்து அந்த நிலநடுக்கம் வந்து நிறைய இடங்கள்ல வந்து அந்த நடுக்கம் வந்து உணர முடிஞ்சது. இந்த இடங்கள்ல இருக்கிற சில பகுதிகளில வந்து அந்த நடுக்கம் வந்து உணர முடிஞ்சது. These snows may seem eternal, the Himalayas may look solid, but the truth is deep down they are unstable. இங்க இருந்து பாக்குறது இந்த பனிமலையெல்லாம் பார்க்க ரொம்ப அழுத்தமா பெருசா மலையா பெருசா இருக்கு, கடினமா இருக்குங்கிற மாதிரிதான் தோற்றம் அளிக்கிறது. ஆனா அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல. பட் deep down they are unstable. We who live here are accustomed to tremors. இந்த நடுக்கங்கள், அதாவது இந்த நிலநடுக்கங்கள், இந்த இடத்துல இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம். இது எங்களுக்கு பழகி போனதுதான். அக்கஸ்டம்னா ஒரு பழகி போன ஒரு விஷயம். We are accustomed to these tremors. But what happened that night was more than that. ஆனா அன்னி இரவு என்ன நடந்ததுங்கிறது தான் விஷயமே. அதுதான் அதுக்கு மேல இருக்கு பெரிய விஷயம். அதுதான், it was a terrible earthquake.
பொதுவாகவே இந்த இடங்கள்ல வந்து நிலநடுக்கம்ங்கிறது பொதுவான விஷயம்ங்கிறது சொல்றேன். ஆனா அன்னி இரவு, அதாவது 4 வருடத்துக்கு முன்னாடி அக்டோபர் மாசத்துல நடந்த நிலநடுக்கம், அதுல ஏதோ ஒரு பயங்கரமா நடந்திருக்கு. ஒரு பயங்கரமான விஷயம் நடந்திருக்கு. அததான் இப்போ வந்து அவர் தெரிவிக்க போறார். அது வந்து ஒரு கடினமான, இட் வாஸ் அ டெரிபிள் earthquake. Its effects were felt as far away as டெல்லி அண்ட் லக்னோ. அதோடைய தாக்கம் டெல்லி, லக்னோ அதை தாண்டி இருக்கிற பகுதிகளில் கூட உணர முடிஞ்சது. Can you imagine the devastation at the earth of the health? I'm sorry. Can you imagine the devastation at the earth of the earthquake? அத அந்த நிலநடுக்கத்தால ஏற்பட்ட பேரழிவு என்னங்கிறது உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியுதா? The epicenter was in a valley not far away from here. There were 670 villages in the valley. கிட்டத்தட்ட 670 கிராமங்கள் அந்த இடத்துல இருந்தது. 602 were destroyed. அதுல 602 கிராமங்கள் வந்து அப்படியே அழிஞ்சே போயிடுது. Were destroyed. The earthquake lasted less than 5 minutes. 5 நிமிடத்துக்கு கீழே தான் அத்தனை நேரத்துல தான் அது நீடிச்சிருந்திருக்கும். Time enough to set these centuries old mountains crashing to reduce our villages to rubble to snuff out hundreds of lives. அந்த 5 நிமிடத்துக்கு கீழே தான் அந்த நிலநடுக்கம் இருந்திருக்கு. ஆனா அந்த நேரம் வந்து போதுமான அளவு தான். எதுக்கு போதுமான அளவு? இந்த கடுமையான பெருங்கற்களால செய்யப்பட்ட இந்த மலைகள் அப்படியே சுக்கு நூறா நொறுங்கி எங்களுடைய கிராமங்களே வந்து இடிஞ்சு நிறைய நூத்துக்கணக்கான மக்கள் வந்து தான் உயிரையே விடுற சூழ்நிலையா அன்னைக்கு இருந்தது. இட் வாஸ் ஷியர் சான்ஸ் தட் ஐ வாஸ் அவே தட் நைட். அன்னி இரவு நான் ஏதோ தப்பிச்சேன். அன்னி பொழுதுக்கு நான் அந்த அந்த இரவுக்கு நான் இல்ல. அதனால நான் தப்பிச்சிட்டேன். ஐ ஹேட் கான் டு போரி டு பை மை ஸ்கூல் புக்ஸ். அன்னிக்குதான் நான் வந்து போரிங்கிற ஊருக்கு போயிருந்தேன். என்னுடைய ஸ்கூல் புத்தகங்கள்லாம் வாங்கறதுக்காக போயிருந்தேன். அன்னி இரவு நான் என்னுடைய மாமா வீட்லயே நான் தங்கிட்டேன். ஐ ஸ்டேட் தட் நைட் அட் மை அங்கிள்ஸ் ஹவுஸ். வி ஃபெல்ட் த ட்ரெமர்ஸ். எங்களால அந்த அதிர்வுகளை வந்து உணர முடிஞ்சது. வி ரேன் அவுட் இன்டு தி ஓப்பன். இவர் போன இடம் பேரு போரி. நிலநடுக்கம் நடந்தது என்னமோ இந்த கர்வால்ங்கிற இடத்துல, இந்த கிராமத்து பகுதியில. அவர் என்ன சொல்றாரு, டெல்லி, லக்னோ தாண்டி இடங்கள்ல கூட அந்த அதிர்வு வந்து உணர முடிஞ்சதுன்னு சொல்றாரா? இவர் வந்து தன்னுடைய ஸ்கூல் புத்தகங்களை வாங்கறதுக்காக போரிங்கிற ஊருக்கு போயிருக்க. அன்னி இரவு ஆனதுனால அவருடைய தன் மாமா வீட்லயே தங்கிடுற. தங்குற அன்னைக்கு தங்குறாரு இல்லையா, அன்னைக்கு வந்து இந்த நிலநடுக்கம் நடத்த அந்த அதிர்வுகள் வந்து இவர் தங்கியிருக்கிற இடத்துல உணர முடியுது. We felt the tremors, we ran out into the open. திடீர்னு வெளியில ஓடி வந்துட்டோம். இந்த நடுக்கத்தை பார்த்த உடனே எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த நில அதிர்வு பார்த்த உடனே நாங்க வெளியில ஓடி வந்துட்டோம். அகெயின் அண்ட் அகெயின் the tremors, sorry, again and again the tremors came. மறுபடியும் அந்த அதிர்வுகள் வந்து வந்துட்டே இருந்தது. We spent the entire night outside. அன்னை இரவு முழுக்கவுமே நாங்க வெளியிலேயே இருந்து அந்த இரவை கழிச்சோம். Pori lived through the night. Molti did not. போரி அன்னி இரவு எப்படியோ தாக்கு பிடிக்க முடிஞ்சது. அந்த கிராமம் வந்து தாக்கு பிடிக்க முடிஞ்சதே தவிர, ஆனா மோல்சியால முடியல. மோல்சிங்கிறதா இந்த டீ கடைக்காரரான இந்த பிரிட்ஜ் அவருடைய அவருடைய பேர் தான் மோல்தி. For the living, the nightmare began at daybreak when the news trickled in of the large-scale devastation. There were dozens of landslides. நான் கிட்டத்தட்ட ஒரு டசன் கணக்கா நிலச்சரிவுகள் வேற ஏற்படுறது அந்த இரவுல. Huge boulders thrown haphazardly across motorable tracks and roads. பெரிய பெரிய கருங்கற்கள், மலைப்பகுதி மாதிரி பெருங்கற்கள் மேலும் முன்னும் பின்னுமா அந்த பக்கம் இந்த பக்கமா உருண்டு கீழே விழுறது சாலை ஓரமா. Precious time was spent in blasting the rocks and clearing the way for RB rescue teams. அந்த நேரம் வந்து எப்படி கழிக்கப்படுறதுன்னா, இந்த மலைப்பகுதியை வந்து உடைச்சு வெடிகுண்டு வச்சுதானே மலைப்பகுதியெல்லாம் உடைக்க முடியும். அது ஏன் உடைக்கிறாங்கன்னா, ராணுவ வீரர்கள்லாம் வந்து அந்த இடத்துல பாதை இல்லைன்னா இந்த மலைப்பகுதியை உடைச்சு அதுல ஒரு பாதையை கண்டுபிடிச்சுதானே போய் காப்பாற்ற முடியும். So it was done for the army rescue team so that they could clear the way. It was all of 4 days before help arrived for Moti.
4 நாள் கடந்து போயிடுச்சு. அப்பதான் வந்து மோல்சிக்கு வந்து ஒரு உதவிங்கிறதே வந்து கிடைக்க போகுது. ஐ வாஸ் ஒன் அமங் த ஃபர்ஸ்ட் டு ரீச் த வில்லேஜ். நான் தான் முதல் நபர் இந்த கிராமத்தை போய் அடையிறது. மை அங்கிள் அக்கம்பனிட் மீ. என்னுடைய மாமா வந்து எங்க கூடவே என்னோடயே வந்தார். வி ஃபியர் த worst பட் நத்திங் had prepared us for what we saw. ஏதோ கடினமான ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை தான் நாங்க வந்து சந்திக்க போறோம். என்ன பார்க்க போறோம்ங்கிறது தெரியல. We were prepared for the worst. Every single house, every wall, every roof and dust, I'm sorry, every roof had been flattened. ஒவ்வொரு வீடா இருக்கட்டும், செவரு, ஆஹ் சுவடா இருக்கட்டும், இந்த வீட்டினுடைய ஆஹ் மேல் பகுதி, ரூஃப், எல்லாமே இடிஞ்சு கீழே விழுந்து சமமா இருக்கு. ஸ்டோன், rubble and dust were all that remained. Our house was a two-story stone building with a slate roof. எங்களுடைய வீடு வந்து 2 மாடி கட்டடம். அது வந்து ஒரு ஸ்லேட் ரூஃப், அப்படியே சமமா ஸ்லேட் மாதிரி சமமா, இப்படி கோம்பா இல்லாம, ஒரு டோம்பு மாதிரி இல்லாம, இட் வாஸ் அ ஸ்லேட் ரூஃப். மை கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஹேட் பில்ட் தி ஹவுஸ். என்னுடைய கொள்ளு தாத்தா தான் வந்து அந்த வீட்டை கட்டினார். வி வேர் அ ஸ்மால் ஃபேமிலி. அது வந்து ஒரு சின்ன குடும்பங்க எங்களுது. என்னுடைய அப்பா வந்து ரொம்ப நாள் உடம்பு முடியாம இருந்து, ரொம்ப நாள் வந்து அவதிப்பட்ட, உடம்பு முடியாம ஒரு 14 மாசத்துக்கு முன்னாடி அதான் இறந்து போனார். என்னுடைய அம்மா தான் எங்க எல்லாரையுமே வந்து பார்த்து வளர்த்தது. மை ஃபாதர் had died after an illness just 14 months ago. My mother took care of us. என்னுடைய அம்மா தான் வந்து எங்களை பார்த்து வளர்த்தாங்க. நாங்க வந்து 3 பேர். we were 3 children. I was the oldest. நான் தான் இருக்கிறதுலயே ரொம்ப, நான் தான் வந்து மூத்தவன். மை பிரதர் நீலு வாஸ் 10. என்னுடைய தம்பி நீலுக்கு வந்து 10 வயசு இருக்கும். பூலி வந்து என்னுடைய 2 வயசு தங்க, அண்ட் வாஸ் தி பேபி ஆஃப் தி ஃபேமிலி. எங்க வீட்டுடைய குழந்தை அவ. மை கிராண்ட் மதர் லிவ் வித் அஸ். எங்களுடைய பாட்டி வந்து எங்களோட தான் இருந்தாங்க, எங்களோடய தான் சேர்ந்து இருந்தாங்க. இந்த சோல்ஜர்ஸ் பிகான் டு கிளியர் த டெப்ரிஸ். இந்த இடிபாடுகள்ல சிக்கி சேதமடைஞ்சவங்க, அவங்க அந்த scattered pieces of rubbish or remains, இந்த இடிபாடுகள்ல இருந்து அந்த இடத்தை நீக்கி பார்த்தா, my uncle led me away. When the soldiers began to clear the debris, my uncle led me away. என்னுடைய மாமா அந்த இடத்துல இருந்து என்ன நகர்த்தி தள்ளி விட்டார். I was in a complete daze, too numb to feel anything. நான் ரொம்ப பார்த்து பயந்துருவேணும் அப்படிங்கறதுனால என்னுடைய மாமா வந்து அந்த இடத்துல இருந்து என்ன கொஞ்சம் நகர்ந்து போ அப்படின்னு என்ன தள்ளி விடுறாரு. ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. என்னால அப்படியே மரத்து போன மாதிரி எதுவுமே என்னால உணரவே முடியல. The soldiers had set up a makeshift camp. அந்த இடத்துல இந்த ராணுவ அதிகாரிகள், இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து ஒரு மேக் ஷிஃப்ட் கேம்ப் அங்கேயே தங்கி இருந்து இந்த சுச்சுவேஷனை சரி பண்றதுக்காக அவங்க எல்லாம் அங்கேயே தங்குறாங்க. someone gave me tea and biscuits. அந்த இடிபாடுகள்ல ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்டு டீயும் பிஸ்கெட்டும் வேற கொடுக்குறாங்க. ஐ டோன்ட் நோ ஹவு லாங் ஐ வாஸ் தேர். நான் அங்க எத்தனை நேரத்துக்கு இருந்தேங்கிறது தெரியல. சடன்லி இட் வாஸ் ஈவினிங் அண்ட் அங்கிள் வாஸ் ஸ்டாண்டிங் பிசைட் மீ. நான் நீ சாயந்தரம் என்னுடைய மாமா வந்து என் கூடவே தான் இருந்தாங்க. எத்தனை நேரம்ங்கிறது எனக்கு தெரியல. ஆனா மாமா வந்து எங்க கூடவே என்னுடைய தான் இருந்தாங்க. தே ஹாவ் டேக்கன் த பாடிஸ் டு த ரிவர் பேங்க், ஹி செட் ஜென்ட்லி. இந்த இடிபாடுகள்ல செத்து போன நபர்கள், அந்த பாடிஸ், அது எல்லாத்தையும் இந்த ஆஹ் கரையோரமா கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு ஒரு பொறுமையா சொல்றாரு. கம், யூ மஸ்ட் பெர்ஃபார்ம் த லாஸ்ட் ரைஸ் பிஃபோர் சன்செட். வா, இறுதி சடங்கெல்லாம் நம்ம செய்யணும், சூரியன் மறையறதுக்கு முன்னாடி. வா, நம்ம போலாம். டுமாரோ வி வில் கம் பேக் டு போரி. நம்ம நாளைக்கு மறுபடியும் வந்து போரிக்கு வந்துடலாம். I had seen my family. I had last seen my family while leaving for Pori. என்னுடைய குடும்ப நபர்களை வந்து கடைசியா போரிக்கு போறதுக்கு முன்னாடிதான் பார்த்தேன். அவங்க எல்லாரும் வாசல்ல நின்று எனக்கு டாடா காமிச்சு வழி அனுப்பினாங்க. They stood at the doorway and waved. மா, கிராண்ட்மா, நீலு, பூலி, என்னுடைய அம்மா, பாட்டி, நீலு, என்னுடைய தம்பி, என்னுடைய தங்கையான பூலி எல்லாரும் வாசக்கதவுல வெளியில நின்னுட்டு எல்லாரும் எனக்கு வழி அனுப்பி வச்சாங்க. தட் இஸ் த வே ஐ வில் ஆல்வேஸ் ரிமெம்பர் தெம் ஸ்மைலிங் அண்ட் வேவிங் அட் மீ. அவங்கள அப்படிதான் நான் ஞாபகம் வச்சுனாலும். அவங்க சிரிச்சுட்டே கையை அசைச்சுங்கிறது தான் எனக்கு இப்பவும் ஞாபகத்துல இருக்கு. நாட் as the white shroud lifeless figures I saw. இந்த இறந்து போயிட்டாங்கன்னா இந்த வெள்ளை
துணியை வச்சு மூடி வைப்பாங்க இல்லையா, இந்த சடலத்து மீத ஒரு வெள்ளை துணியை வந்து போத்தி மூடி வைக்கிறது. அதுதான் ஒயிட் ஷ்ரவுடட் லைஃப்லெஸ் ஃபிகர்ஸ் ஐ சா. அந்த மாதிரிதான் அவங்க வந்து சிரிச்ச முகத்தோட என்னை வழி அனுப்புற முகங்கள் தான் என் கண் முன்னாடி இருக்கு. இந்த மாதிரி நான் இந்த வெள்ளை துணி அணிஞ்சு மூடி வச்சிருக்க மாதிரி இருக்குங்கிறத நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல, நினைச்சு கூட பாக்கல. பூலி, she was not there. பூலி அவளும் இல்லையா அந்த இடத்துல. they have not found her, my uncle said. அவளை கண்டுபிடிக்கலையா, இன்னும் அவளை வந்து கண்டுபிடிக்க முடியலையா. the wild animals bridge don't look like that, she's dead. வைல்ட் அனிமல்ஸ் அந்த மாதிரி என்ன பாக்காத, அவ இறந்து போயிட்டா. காடு பகுதியில வந்து இந்த வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் கூட இருக்கும் இல்லையா, அவ இறந்து போயிருப்பா அப்படின்னு என்னுடைய மாமா என்ன பார்த்து சொல்றாரு. பட் வி மஸ்ட் ஃபைண்ட் ஹர், ஐ ஷவுட்டட். ஆனா நம்ம அவளை வந்து எப்படியாவது பார்த்தே ஆகணும் அப்படின்னு நான் கத்துறேன். நாங்கிறது பிரிட்ஜ். பிரிட்ஜ், கெட் அ கிரிப் ஆன் யுவர் செல்ஃப், அங்கிள் ப்ளீடட். நீ உன்னை நீயே வந்து தைரியப்படுத்திக்கோ, மனசை தளர விடாத. கெட் அ கிரிப் ஆன் யுவர் செல்ஃப். என்னுடைய மாமா வந்து என்னை கெஞ்சி கேட்டுக்கிறார். பட் ஐ வாஸ் பியாண்ட் ரீசனிங். என்னால பதில் சொல்லவே முடியல. நான் வந்து மறுபடியும் என்னுடைய கிராமத்துக்கு போய் என்னுடைய வீடு எங்க இருந்ததுங்கிறத வந்து நான் பார்க்க ஓடி போய் பார்த்தேன். ஐ ran back to the village to spot where my house had stood. என்னுடைய வீடு எங்க இருந்ததோ இந்த வீட்டை போய் மறுபடியும் பார்க்கணும்னு நான் ஓடி போய் பார்த்தேன். there was still so much debris. இன்னும் அந்த இடிபாடுகள்லாம் நிறைய அந்த இடத்துல இருந்தது. I scrambled around shifting the earth and stones. நான் அந்த இடிபாடுகள் அந்த கற்கள் எல்லாம் நீக்கி மேலும் கீழுமா நீக்கி பாக்குறேன். I scrambled around shifting the earth and stones. How long I was on my knees searching, crying, searching. எத்தனை நாளை நான் முட்டிலேயே இருந்து முட்டி மேலேயே உட்காந்து தேடி இருப்பேன் தெரியுமா. அழுதுண்டே தேடுறேன் தேடுறேன், ஏதாச்சும் கிடைக்குமான்னு தேடுறேன். ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. பாய், இட் இஸ் நோ யூஸ், a voice said. ஒரு பிரயோஜனமும் கிடையாது நீ தேடுறதுனால. யாருப்பா அது, யாரு என்ன பார்த்து அந்த மாதிரி சொல்றான்னு நான் வந்து நிமிர்ந்து பாக்குறேன். the speaker was the army officer, இந்த ராணுவ வீரர். அவருடைய குரல் தான் அது. அவர் என்ன சொல்றார், who had supervised the relief operation. there is no one alive in there. ஒருத்தர் கூட உயிர் பொழைக்கல இந்த இடத்துல. he said, who are you looking for? நீ யாரை தேடிட்டு இருக்க? இந்த இடிபாடுகள்ல வந்து யாருமே பொழைக்கல, யாருமே உயிரோட இல்ல. நீ யாருக்காக தேடிட்டு இருக்க இந்த நீ யாரை தேடிட்டு இருக்க இந்த இடத்துல? my sister sir, I said, fighting to control my tears. அவருடைய கண்கள்ல வந்து தண்ணீர் நிரம்பி இருக்கு, அழுகையா வருது. என்னுடைய தங்கைய சார், நான் அவளைதான் தேடின்னு இருக்கேன். all I want is to give her a proper cremation. அவளுக்கு கடைசியான ஒரு இறுதி மரியாதை வந்து ஒழுங்கா நான் அவளுக்கு கொடுத்தானோ, அதுதான் அவளைதான் நான் தேடிட்டு இருக்கேன். I stopped conscious that I stopped. டக்குன்னு அந்த நேரத்துல நிப்பாட்டி நான் என்ன பண்றேன்னா, conscious that I was babbling. ஏதோ உளறிட்டு இருக்கேங்கிறது எனக்கு தெரியுது. I could see that he was bone tired. He looked as if he had not slept for days. நான் நிமிர்ந்து அந்த ராணுவ அதிகாரியை பார்க்கிறேன். அவரை பார்த்தா பல இரவுகள், பல நாட்கள் வந்து தூங்காமலே கழிச்சிருப்பாருங்கிறது தெரியுது. அவரை பார்த்தாலே ரொம்ப ஓஞ்சு ரொம்ப டயர்டா இருக்கிறத தெரியுது. He looked as if he had not slept for days. அவரை பார்த்தா பல நாட்கள் தூங்காத நபரா தோணித்து. His uniform was covered with dust. அவருடைய யூனிஃபார்ம் உறுதியால நிரப்பப்பட்டிருந்தது. His face was grimy. தூசியும் சும்மா அவருடைய முகம் மூடப்பட்டிருந்தது. But through all the dust and grime, I saw that his eyes were kind. ஆனா இதெல்லாம் போக அவருடைய பார்வை, அவர் பார்க்கிற பார்வை ஒரு கருணையோடையும் ரொம்ப ஒரு ஏக்கத்தோடையும் ஒரு பாசத்தை காட்டுற கண்களா வந்து எனக்கு தோணித்து. My men have been on their feet for days, he said softly. என்னுடைய மக்கள், நாங்கெல்லாம் சேர்ந்து வந்தோம் இல்லையா, நாங்கெல்லாம் 4 நாள் நிறைய நாட்களா நாங்க இங்கதான் நிக்கிறோம், இதே இடத்துலதான் இருக்கும். He said softly as if talking to himself. அவருக்கு தானுக்கு தானே பேசிட்டு, நான் எத்தனை நாட்களா இங்கதான் இருக்கோம் தெரியுமா. they have done all they could hear. அவங்களால முடிஞ்சது எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. tomorrow at daybreak we go to another village just like this, then another. நாளைக்கு மதியம் இதே மாதிரி இன்னொரு கிராமத்துக்கு போவோம், அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு கிராமத்துக்கு போகிறோம். he looked away at the sun setting behind the peaks. சூரியன் வந்து இந்த மலை பகுதிகள் பின்னாடி மறையறத வந்து பாக்குற.
Down in the valley, the pyres burned row upon row. நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க இல்லையா அந்த இடிபாடுகள்ல. எல்லாருடைய சடலங்கள்லயும் வந்து ஒரே வரிசையா வச்சு எரிக்கப்படுறது அந்த இடத்துல. Fires burned row upon row. The officer muttered something, shook his head and turned away. இதோ அந்த ஆபீசர், அந்த அதிகாரி வந்து முணுமுணுத்துட்டே வந்து தலையாட்டினே அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டார். He turned away. A terrible despair engulfed me. I lay there among the ruins of my house and cried. என்னடா அது இப்படி வந்து எனக்கு ஒரு சூழ்நிலையா எடுத்தே, இப்படி ஒரு இடுபாடுகள்ல என் வீடு இப்படி சிக்கி இருக்கே, என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, நான் இப்படி மாட்டின்ட்டேனே அப்படின்னு நினைச்சு நான் அழறேன். 10 minutes later the officer was back. 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா அந்த அதிகாரி வந்து மறுபடியும் வராரு இந்த இடத்துக்கே. With him were 3 soldiers armed with spades or crowbars. அவரோட கூட 3 அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகள் வந்து கூட வராங்க. With spades and crowbars. Without a word, the men began removing the debris. இந்த கோடாரிகளாலையும் இந்த குரோபாஸ், இந்த நிலத்தை தோன்ற ஒரு கருவி, அதை எடுத்துட்டு வராங்க. அவரோட நிறைய பேர் வராங்க இல்லையா. திடீர்னு அந்த இடத்துல வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ரிமூவிங் த டெப்ரிஸ். They labored doggedly. When it was completely dark, someone brought a few lit Petromax lamp. பெட்ரோமாக்ஸ் லைட் எல்லாம் வந்து கொண்டு வராங்க. ஏன்னா ரொம்ப இருட்டி போயிடுது, வெளிச்சமே கிடையாதுல்ல. 2 மணி நேரம் கழிச்சு ஒரு அதிகாரி, ராணுவ அதிகாரி கூப்பிடுறாரு. சார் அப்படின்னு கூப்பிடுறாரு சத்தத்தோட. He stood in the middle of a small hollow. ஒரு இத்தினூண்டு ஒரு இதுக்குள்ள ஒரு ஓட்ட ஒரு பள்ளமான பகுதியில நின்னுட்டு கூப்பிடுறாரு. The wall had caved in at that spot. I recognized a part of the door. இந்த சுவர் வந்து அந்த இடத்துலதான் விழுந்திருக்கு. ஒரு மலை மாதிரி அந்த இடத்துல குவிஞ்சிருக்கு. அந்த வீட்டினுடைய ஒரு கதவு பகுதி அந்த இடத்துல இருக்கிறத வந்து என்னால கண்டுபிடிக்க முடியுது. I recognized a part of a door. Beneath it, a small foot. Feverishly, the soldiers began to clear the hollow. ஒரு நடுக்கத்தோட அந்த இடத்துல இருந்த அதிகாரிகள்லாம் வந்து அந்த பள்ளத்தை வந்து சுத்தம் செய்யறாங்க. They are clearing the hollow. Then they lifted the door. இந்த கதவை அப்படியே தூக்கினா, she is alive, someone said. அவ உயிரோட தான் இருக்கா சார் அப்படின்னு ஒருத்தருடைய குரல் கேக்குது. It was a miracle. என்ன ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இது. It's a miracle. She had been buried under the debris for 116 hours. இந்த இடிபாடுகள்ல கிட்டத்தட்ட 116 மணி நேரம் கீழே சிக்கி தவிச்சு இருந்திருக்கா. உயிரோட இப்போ வந்து பிழைக்கவும் செஞ்சிருக்கா. She had survived the earthquake, the cold nights and the wild animals. அவ இந்த நிலநடுக்கத்தை வந்து பிழைச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த கடும் குளிர் இரவுகள், அதெல்லாம் தாண்டி இந்த இரவு நேரங்கள்ல வந்து இந்த காட்டு மிருகங்கள்லாம் இந்த இடத்துலதான் நடுமாடும். இத்தனை 3 விஷயங்களை தாண்டி அவ உயிரோட இப்ப உயிரோட இருக்கா. ஆச்சரியமான விஷயம் சார் அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. A rat cheer went up and the soldier wrapped her in a warm blanket and carried her to the tent where a makeshift hospital had been set up. அந்த இடத்துல இருந்த எல்லா நபர்களுக்கும் ஒரே ஆச்சரியம், சந்தோஷம். அதனால அந்த குழந்தைய அப்படியே தூக்கி நிமித்தி பக்கத்துல வந்து டென்ட் போட்டிருந்தாங்க. அந்த டென்ட்ல வந்து இந்த மெடிக்கல் கேம்ப், யாராவது இந்த இடிபாடுகளை சிக்கினாங்கன்னா டெம்பரரியா ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த மேக் ஷிஃப்ட் ஹாஸ்பிட்டல்ல. அந்த இடத்துக்கு அந்த குழந்தைய தூக்கின்னு போறாங்க. Bully lived. Bully உயிரோட தான் இருந்தா. The next day I went to thank the army officer. மறுநாள் நான் வந்து அந்த ராணுவ அதிகாரிக்கு நன்றி சொல்றதுக்காக போனேன். But he was gone. ஆனா அவர் அந்த இடத்துல இல்ல, அவர் போயிட்டார். I did not even know his name. எனக்கு அவரோட பேர் கூட தெரியாது. My sister and I went on to live with my uncle. நானும் என்னுடைய தங்கையும் எங்களுடைய மாமா, கோரியில அந்த மாமா சொன்னேன் இல்லையா, புத்தகமாக பேர்ந்தனே, அவரோடையே இருக்கிறதுக்கு நாங்க கிளம்பி போயிட்டோம். Soon after I got a job at a dhaba near Panipat. ஒரு தாபால வந்து எனக்கு வேலை கிடைச்சது. பானிபட்டு கிட்ட இருக்கிற ஒரு தாபால எனக்கு வேலை கிடைச்சது. Bully stayed back. Bully அங்கேயே தங்கிட்டான் மாமாவோடய. She started going to school. அவ ஸ்கூல்ல போய் படிக்க ஆரம்பிச்சா. It waited on me that I never thanked that army officer. எனக்கு ரொம்ப பாரமா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்த ராணுவ அதிகாரிக்கு ஒரு நன்றி சொல்லாம போயிட்டோமே, இப்படி நம்ம அவருக்கு நன்றியே சொல்லலையே, இந்த ஒரு பாரம் அவர் மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்தது. I hope that one day I would run into him again.
எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் மறுபடியும் அவர ஒரு நாள் சந்திப்பேன். அவருக்கு நான் நன்றியும் தெரிவிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை என்னல இருந்தது. ஈவன் எவ்ரி டைம் ஐ சா அன் ஆர்மி மேன். ஒவ்வொரு வாட்டியும் நான் ஒரு ஒரு ராணுவ அதிகாரியும் இந்த இடத்துல கடந்து போறதை நான் பாக்குறத அவரா இருக்கணுமோ, அவரா இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் என் மனதுக்குள்ள தோணும். ஃபார் மந்த்ஸ் ஐ வுட் சர்ச் ஃபார் ஹிஸ் ஃபேஸ் இன் எவ்ரி crowd. பல மாதங்கள்ல வந்து நிறைய பேர் கூட்டமா ஒரு இடத்துல இருக்காங்கன்னா, அவருடைய முகத்தை நான் வந்து தேடுவேன். எங்கேயாவது இருக்காரா? அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சிடலாமா? அப்படிங்கிற தேடல் என்னுடைய முகத்துல இருந்துட்டே இருக்கும். அண்ட் ஒன் டே ஐ டிட் ஃபைண்ட் ஹிம். அதே போல ஒரு நாள் நான் அவரை பார்க்க கூட செஞ்சேன். இட் வாஸ் லேட் ஆன் அ வின்டர் நைட். அது ஒரு குளிர் இரவு. ரொம்ப இரவு ரொம்ப நேரமாயிடுத்து. அது ஒரு குளிர் நாள். குளிர் மாதம். ட்ரக் ஸ்டாப்ட் அட் தி ஷாப். ஒரு ட்ரக் வண்டி என்னுடைய கடை வாசல் நிக்குது. மேன் காட் அவுட். ஒரு நபர் வெளியில வர இந்த ட்ரக்ல இருந்து. ஹி லுக் ஃபெமிலியர். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. பரிச்சயமான முகம் போல ஒரு தோன்றுதே அப்படின்னு இவருக்கு தெரியுது. When he stepped into the light, I saw that it was not him, just someone who bore a strong resemblance. அவர் வெளிச்சத்துல வந்து நின்னோன்னு பார்த்தா அந்த நமக்கு உதவி செஞ்சாரே அவரை போலவே தோற்றம் அளிக்கிறாரே இந்த நபரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ள வந்து. The man was tired. ஆனா இவர் வந்து ரொம்ப டயர்டா இருந்தார். He asked for a cup of a tea. அவர் என்ன பார்த்து ஒரு டீ கிடைக்குமா, ஒரு கப்பு டீ கிடைக்குமான்னு என்ன கேட்டார். As I served him, sir, I felt the strange lightness. அவருக்கு இந்த டீ குடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வினோதமான ஒரு மனசு லேசாரா போல ஒரு எண்ணம் எனக்குள்ளேயே தோணித்து. This sense of joy. ஒரு விதமான சந்தோஷம். When the man offered to pay, I did not take the money. அவர் வந்து பணம் குடுக்கணும்னு பாக்குறாரு. ஆனா நான் வாங்கிக்கல. The next day it happened again. அடுத்த நாளும் அதே மாதிரியே தான் நடந்தது. Every day I would see someone, a complete stranger, a tired traveler who remind me of that officer. இதே மாதிரிதான் அடுத்த நாளும் நடக்குது. ஒரு முன்பின் தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர். அவர் வந்து ரொம்ப ஓய்வா, ரொம்ப அசந்து போயிருக்கிற மாதிரி ஒருத்தரை பாக்குறேன். அவரை பார்த்தாலுமே எனக்கு அந்த ஆபீசர், அந்த அதிகாரி நினைப்பு தான் வரும். இட் வாஸ் ஆஸ் இஃப் ஹி வாஸ் எவ்ரிவேர். எந்த இடத்துல பார்த்தாலும் அவர் தான் இருக்காங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளேயே வந்துட்டே இருக்கும். அண்ட் எவ்ரி டைம் ஐ சர்வ்ட் ஹிம் டீ, ஐ ஃபெல்ட் அ சர்ஜ் ஆஃப் ஷியர் ஜாய். ஒவ்வொரு வாட்டியும் நான் அவருக்கு டீ குடுக்கறதையும், இந்த மாதிரி ஒவ்வொரு அதிகாரிகள்ட்டையும் நான் டீ குடுக்கறதையும் ஒரு விதமான சந்தோஷம் எனக்குள்ளேயே வரும். ஐ ஃபெல்ட் அ ஷியர் ஆஃப் ஜாய். The shop owner was quite relieved. He had no use for a waiter who kept forgetting to present the bill to the customer. Now I'm on my own and I'm at peace. இப்ப வந்து எனக்கு ஒரு மாதிரி நெஞ்சே பாரமே இல்லாம ரொம்ப ரிலீவ்டா இருக்க மாதிரி தோன்றுது. இந்த ஒரு வெயிட்டருக்காகவும் நான் காத்துட்டு இருக்க வேண்டாம். இந்த மாதிரி பில்ல வந்து கஸ்டமர்கிட்ட கொடுக்கறதுக்காக. நான் இப்போ என்னுடைய சொந்த கால்ல இருக்கேன். நானே என்னுடைய கடையை நடத்துறேன். நானே என்னுடைய கடையை பாத்துக்கிறேன். நான் இப்போ நிம்மதியா இருக்கேன். Now I'm at peace. Here is your bus, sir. No, no money. You were tired. இப்ப பாருங்க உங்க பஸ் வருது. இல்ல இல்ல எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம். நீங்க ரொம்ப ஓஞ்சு போயிருந்தீங்க இல்லையா? அதான் அதனாலதான் உங்களுக்கு இந்த ஒரு கப் டீ கொடுத்தேன். மேபி இட் வாஸ் த பெஸ்ட் டீ இன் ஆல் கஹர்வார். இந்த கடையில இருக்கிற டீ தான் இந்த ஏரியாலயே கர்வாலயே இருக்கிற சிறந்த டீ கிடைக்கிற இடம் இதுதான். மேபி நாட், பட் ஐம் ஹாப்பி ஐ குட் டூ திஸ் ஸ்மால் சர்வீஸ். ஆனா எனக்கு ஒரு விதம் என்ன சந்தோஷம் அப்படின்னா, இந்த ஒரு சின்ன சர்வீஸ என்னால பண்ண முடியுதேங்கிறதுதான் ஒரு சின்ன சந்தோஷம் எனக்குள்ளேயே. விஷ் யூ அ சேஃப் ஜர்னி சார். மே காட் பி வித் யூ. உங்களுடைய பயணம் நல்ல சந்தோஷமா சௌகரியமானதா இருக்கட்டும். கடவுள் எப்போதுமே உங்க கூடவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த கதை முடிவுக்கு வருது. So this is the story of supplementary reading. This is a supplementary reading. Earthquake. இந்த நிலநடுக்கம். இந்த பிரிட்ஜுங்கிற நபர் தன்னுடைய தங்க நிலநடுக்கத்துல இந்த இடிபாடுகள்ல வந்து சிக்கி 116 மணி நேரத்துக்கு அப்புறம் அவளை காப்பாத்துறா. அன்னி நேரத்துல காப்பாத்தின ராணுவ அதிகாரிய வந்து அவருக்கு இந்த பிரிட்ஜ்ங்கிறவர் வந்து ராணுவ அதிகாரிக்கு நன்றி செலுத்தாததுனால அவருக்குள்ளேயே ஒரு பாரம், மனசு வந்து பாரமா இருந்திருக்கு. நம்ம அப்படி நன்றி சொல்லாம போயிட்டோமே. அதனாலே அவர் என்ன பண்றாருன்னா
தன் கடைக்கு வர எந்த ஒரு அதிகாரியா இருந்தாலும் அவங்க எப்படியுமே டயர்டா இருப்பாங்க. ஒரு டீ ஆஃபர் பண்ணா அவருடைய மனசு லேசாரா போல ஒரு எண்ணம் அவருக்குள்ள எப்போதுமே இருந்திருக்கு. So this is the story of earthquake. This is the story, supplementary reading portion, the earthquake, wherein we come across four characters: Bridge, which one is Mr. Dooley, the army officer, and a tired traveler. Any doubts to anyone regarding the supplementary portion? Fine. Thinking that there are no doubts, so let my session over here. We will again meet next week. Thank you so much, all of you. Nandri, Varga Bharadam, Velga Tamil. Happy weekend.